இன்னைக்கு தான் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, அதுக்கான காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன். அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு என்ன ஆய்வு செய்யணும்? இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமே திரு மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாகத்தோடைய தோல்வி. அன்பு சகோதரன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவரை அமைச்சராக்கிய பெருமை எங்களுடைய தலைவருக்கு சாரும். இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன புரட்சி வரணும்? நீங்க யாரை எம்எல்ஏ ஆக்கிறீங்க? சட்டசபையில 50 வருஷமா உங்க கூடத்துல உங்க மகன், அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய மகன், இவங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சட்டசபையில ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் இருந்து சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதற்கான புரட்சி செய்தது எங்களுடைய தலைவர். இதுக்கு மேல என்ன பெரிய புரட்சி வேணும்? அப்ப திமுக போட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புரட்சிக்கு காரணம் என்ன? இந்த தோல்விக்கு காரணம் என்ன? இந்த புரட்சிக்கும் தோல்விக்கும் காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு அவருடைய மகன் இளவரசர் உதயவர்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க. பாவம் திமுக.